வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு பார்த்தீங்க அப்படின்னா, அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருந்த கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு வேலைவாய்ப்பு. ஆமாங்க, கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதமான ஒரு அப்டேட்டோடு நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வேலைவாய்ப்புமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். எல்லாத்துக்குமே முக்கியத்துவம் கொடுங்க. அப்போ தான் ஏதோ ஒரு வேலைவாய்ப்பு உங்களுக்கு செலக்ட் ஆகும். ஓகேங்களா? ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே வேறுபடும். இந்த ஒரு வேலைவாய்ப்பானது ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே வேறுபடும். ஏன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் இருக்கக்கூடிய கலெக்டர் ஆஃபீஸில் ரெக்ரூட்மெண்ட் அலாட் பண்ணுறப்ப ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுமே ஒவ்வொரு ஜாப் வேரியண்ட்டு வேரி ஆகும். அதனால் இந்த மாவட்டத்துக்கு இவ்வளோ குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, இந்த மாவட்டத்துக்கு ஏன் தரல அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் வரக்கூடாது. ஓகேங்களா? ஏன்னா டிஃப்ரெண்டேஷன் இருக்கும் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லிடுறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஏஜுமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதமான மாற்றங்கள் இருக்கும். அது எப்படிங்க, எல்லா ஜீவோக்கும் எல்லாத்துக்கும் ஒன்று தானே அப்படின்னு சொல்லுவீங்க. எல்லாத்துக்குமே ஒன்றா இருந்தாலுமே சில பல மாற்றங்கள் இருக்கும். அந்த மாற்றத்தை நீங்கள் சரியாக ஏற்றுக்கணும். ஓகேங்களா? அது எப்படி என்ன அப்படிங்கிறத தான் நாம் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது, ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு பண்ணலாம். எல்லா விதமான டவுட்ஸ் சந்தேகங்கள் எல்லாமே ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுவோம். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏதாச்சும் விடுபட்டு போச்சு, நீங்கள் சொன்னது எனக்கு சரியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அப்படிங்கிற மாரி ஏதாச்சும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. உடனுக்குடனே ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதுக்கு நம்மளுடைய டீம் அப்லேருந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா நமது சேனலை கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். நிறைய விதமான அப்டேட் நியூஸ்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் நாங்கள் கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அதனால் நீங்கள் என்ன நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு சூப்பரான ஒரு வேலைவாய்ப்பு. இந்த ஒரு வேலைவாய்ப்பை பொறுத்தவரையில் யார் வேண்டுமானாலும் விண்ணப்பிக்கலாம். 18 வயசு பூர்த்தி அடைந்திருக்கணும். மினிமம் 10th குவாலிஃபிகேஷனாக இருக்கணும். யார் வேணாலும் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வேலைவாய்ப்பானது பர்மனெண்டா அப்படின்னா ஆமாம், இந்த ஒரு வேலைவாய்ப்பு பர்மனெண்ட் ஜாப் இருக்கிறதுலேயே ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாருமே கேட்குறது என்னென்னா இது பர்மனெண்டா இல்லை டெம்பரரியா? ஏன்னா நான் டெம்பரரின்னு தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இது எப்படி பர்மனெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. ரேஷன் கடை வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது பார்த்தீங்க அப்படின்னா பர்மனெண்டா பர்மனெண்ட் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விவாதம் போயிட்டு இருக்கு. அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா கலெக்டர் ஆஃபீஸில் எந்த அடிப்படையில் பர்மனெண்ட் இல்லாத வேலைவாய்ப்பு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க? கட்டாயமாக பர்மனெண்ட் தான். இருந்தாலும் ஒரு வருடம் இடைக்கால தடை விதிப்பாங்க. எல்லா ஜாப்ஸுக்குமே, எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுக்குமே ஓராண்டு கழித்து தான் பர்மனெண்ட் பண்ணுவாங்க. அது சில பல ரூல்ஸ், அப்படி கவர்மெண்ட்டோட சர்க்காரோட ஒரு கட்டமைப்பு கட்டளைன்னு கூட சொல்லலாம். எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு இது. ஓகேங்களா? இதுபடி இருந்தால் மட்டும்தான், கவர்மெண்ட் ரூல்ஸ் படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஜாப்ஸ் பர்மனெண்ட் பண்ணுவாங்க. ஒரு வருஷம் உங்களுக்கு ஃப்ரீ அவைலபிள் கொடுப்பாங்க. அதாவது ஒரு வருஷம் நீங்கள் பர்மனெண்ட் இல்லாமல் டெம்பரரியாக வேலை பார்க்குற மாரி வரும். அப்போ டெம்பரரியாக வேலை பார்த்தாலுமே அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகிரும், அமௌண்ட் உங்கள் கைக்கு வந்துடும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் பர்மனெண்ட் இல்லை அப்படிங்கிற மாரி ஒரு வருஷம் இருக்கும். அதன் பிறகு தான் பார்த்தீங்க அப்படின்னா பர்மனெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா?
வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இன்னும் பலவிதமான தகவல்கள் வந்தவண்ணம் இருக்கிறது, பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஏதாச்சும் சந்தேகம் அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு பண்ணலாம். ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுவோம். பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக இருக்கும். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஒன் பை ஒன்னாக நிறைய விதமான அப்டேட்ஸ் கொடுக்க போகிறோம். இந்த ஒரு வேலைவாய்ப்பானது போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக தான் விண்ணப்பிக்க போகிறீங்க. விண்ணப்பிக்கிறப்ப என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் ஆட் பண்ணணும், என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் கட்டாயமாக வைக்கணும், என்னென்ன ஜெராக்ஸ் ஆட் பண்ணணும், என்னென்ன ஃபோட்டோ யூஸ் பண்ணணும், சிக்னேச்சர்லாம் எப்படி யூஸ் பண்ணணும், செல்ஃப் அட்டஸ்டேட்லாம் பண்ண சொல்கிறாங்களே அதெல்லாம் எப்படி பண்ணுறது, என்ன போஸ்ட் கவரில் என்ன போஸ்ட்டில் ஆஃபீஸுக்கு எப்படி அனுப்புறது, எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது வருது அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு பண்ணலாம். நாங்களும் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க்ஸில் கொடுக்குறேன். இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்து A4 சைஸ் போஸ்ட் கவரில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா போட்டு தான் அனுப்பணும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேங்களா? எப்படி என்ன அப்படிங்கிறத நான் ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய ரைட் சைடில் உங்களுடைய ஃபோட்டோவுக்கு பின்னாடி உங்களுடைய சிக்னேச்சர் கட்டாயமாக இருக்கணும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணி வீடியோவை அடிச்சுட்டு பார்த்துடாதீங்க. ஓகேங்களா? அடுத்தது ஃபாதர்ஸ் நேமு, ஹஸ்பண்டு. ஃபாதர்ஸ் நேம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ஹஸ்பண்ட் நேம் யூஸ் பண்ணணும் லேடிஸ் அப்படின்னா ஹஸ்பண்ட் நேம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் இங்கிலீஷ்லேயே ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்தது டேட் ஆஃப் பர்த்து, அப்புறம் டேட்டு, மந்த்து, இயரு, இந்த மூணும் ப்ராக்கெட் போட்டு வர மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது 4வது ஏஜ், அதாவது என்ன ஏஜ் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஏஜ் போட்டுக்கோங்க. அடுத்தது கம்யூனிட்டி, நீங்கள் என்ன கம்யூனிட்டியில் வரீங்க, எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, ஓபிசி, பிசிஏ, பிசி, நீங்கள் என்ன கம்யூனிட்டியில் வரீங்களோ அந்த கம்யூனிட்டியை போட்டுக்கணும். அடுத்தது எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்ன படிச்சிருக்கீங்க, மினிமம் எவ்வளோ படிச்சிருக்கீங்க, 8th, 10th, 12th, டிகிரியா, டிப்ளமோவா, பிஏ, பிடெக்கு, எம்ஃபில், பிஹெச்டி, இதுமாரி என்ன படிச்சிருக்கீங்களோ அது போட்டுக்கோங்க. அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் நோ, எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்குண்டான சர்டிஃபிகேட்டை நீங்கள் ஒன்ஸ் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்தது உங்களுடைய அட்ரஸ். உங்களுடைய அட்ரஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுடைய அட்ரஸ் நீங்கள் கொடுத்துக்கோங்க. அடுத்தது உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர். உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை இந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணி தான் ஆகணும். அப்படி யூஸ் பண்ணலை அப்படின்னா சம்டைம்ஸ் நிறையா இஷ்யூ வரும், நிறையா பிரச்சனை வரும். அது எல்லாமே நீங்களே ஹேண்டில் பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா? அதனால் அவங்க கேட்குற ப்ரூஃபை நம்ம கரெக்டாக கொடுத்துட்டோம் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆதார் கார்டு நம்பர் போட்டுக்கோங்க. அடுத்தது காண்டாக்ட் நம்பர். என்னென்ன காண்டாக்ட் நம்பர், உங்களுடைய மொபைல் நம்பர். உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் கரெக்டாக அந்த இடத்துல போட்டுக்கணும். ஓகே. அடுத்தது மெயில் ஐடி. கரண்ட்டில் இருக்கக்கூடிய மெயில் ஐடி ஒன்று வேணும். எந்த ஒரு இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா மெயில் ஐடி இல்லாமல் இப்போ நடைபெறதில்லை. ஒரு சின்ன ஒரு அப்ளிகேஷன் போடணும், ஒரு சின்ன ஒரு அப்டேட் பண்ணணும் அப்படின்னாலே இந்த மெயில் ஐடி அப்படிங்கிறது தேவைப்படுது. இனிமேல் அது கட்டாயமாக்கப்படுது. அதனால் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ப்ளேஸ் போட்டுக்கோங்க. அடுத்தது டேட்டு, இந்த பக்கம் அப்ளிகேண்ட் சிக்னேச்சர், இந்த பக்கம் உங்களுடைய சிக்னேச்சர் போட்டுக்கோங்க.
அவ்வளோதான். இதை வந்து ஃபில் பண்ணி A4 கார்டில் ஃப்ரம் டு அட்ரஸ் போட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அட்ரஸ்க்கு அனுப்புனீங்க அப்படின்னாலே போதும். அவங்களே வந்து கான்டாக்ட் பண்ணி என்ன டவுட்ஸ் என்ன சந்தேகம் எல்லாமே அது கிளியர் பண்ணி உங்களுக்கு ரெடி பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஓகே, வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் பல விதமான தகவல்கள் வந்தவண்ணம் இருக்கிறது, பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.